மனசுக்குள்ள ரெண்டு பேரும் உட்காந்து கலந்து பேசியிருக்காங்க. சரி இப்படி பாடிட்டு தான் நிறைய பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா கூப்பிடுங்க. எனக்கு என்ன அப்படின்னா முதல்ல என் பொண்டாட்டி போய் பார்க்கணும். தெரிஞ்சிருமா? ஆமா ஐவடியாச்சா புது பாடுங்கம்மா. என்ன நினைச்சிருக்கீங்க? பதட்டமாக்கிட்டீங்க. நீங்க ஒரு ஏதாவது அறிகுறி கொடுத்துட்டு கூப்பிட்டுருக்கலாம்யா. ஆமா அறிகுறி கொடுக்காம பள்ளு தப்பி குறமான்களே ஒரு மன்னரை கண்டிரோடிங்களே குறமான்களே ஆண்வரை கண்டது நீங்களே குணத்தில் வந்து தேடுறீ நீ கண்டமானுக்கு காலுண்ட கையுண்டா கண்டமானுக்கு கையுண்ட காலுண்டா கண்டமானுக்கு தேரு வாக்கு வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே தேரு வாக்கு வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே ஊரு வாக்க மனம் முடிப்போம் ஒரு திரு கண்ணே அப்ப ஊர்வலத்தில் நாம் வருவோம் ஒன்னிலே ஒன்னா ஒன்னிலே ஒன்னா அம்மாடி கொஞ்சம் பூச்சுடவா அத்தானி முத்தம் நான் போடவா அம்மாடி கொஞ்சம் பூச்சுடவா அத்தானி முத்தம் நான் போடவா அம்மாடி பெற்ற பிள்ளாகணும் சும்மா வருமோ சொல்லலூகும் தேரு வாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே எடுத்து எடுத்து கொடுக்க கொடுத்து கொடுத்து சிவக்க அடுத்து அடுத்து நடக்கும் நாளை நினைச்சு கொள்வேனோ எடுத்து எடுத்து கொடுக்க கொடுத்து கொடுத்து சிவக்க அடுத்து அடுத்து நடக்கும் நாளை நினைச்சு கொள்வேனோ இனிக்க இனிக்க நினைச்சு இருமும் பகலும் துடிச்சு இனிக்க இனிக்க நினைச்சு இரவும் பகலும் முடிச்சு படுத்து படுத்து புரண்ட நாளை நினைச்சு கொள்வீரோ நினைச்சு கொள்வீரோ தேரு வாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே மயக்க ஒருத்தி செடியில் கடிச்ச மறுத்தி அன்னைக்கு சுகத்தை நினைச்சு தானே ஆட வந்தேடி நினைக்க தெரிஞ்ச மனசு ரசிக்க தெரிஞ்ச வயசு நினைக்க தெரிஞ்ச மனசு ரசிக்க தெரிஞ்ச வயசு பழைக்கும் சுகத்தை நினைச்சு தானே வந்தே முன்னாடி அம்மாடி கொஞ்சம் பூச்சூடவா அத்தாடி பையன் போடவா அம்மாடி பெற்ற பிள்ளாகணும் சும்மா வருமோ தேரு வாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே இந்த ஊரு வாக்க மனம் முடிப்போம் ஒரு திரு கண்ணே நம்ம ஊர்வலத்தில் நாம் ஒண்ணுல ஒண்ணா தேரு வாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே போதும் போதும் வா வா வா. மாப்பிள்ள கல்ல மச்ச சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல. உண்மையிலே மாப்பிள்ள என்ன எனக்காக உன் தங்கச்சி வள்ளி அப்படி வளர்த்து தங்கச்சி வெள்ளி இல்லைங்க. உங்களுக்கு என்ன கை மாறும் ஐயா இது உங்க தங்கச்சி இல்ல, இது உங்க தங்கச்சி. வள்ளி தானே ஏன் தங்கச்சி இங்க இருக்கு உள்ள கூப்பிடட்டுமா? இது யாரு? இது உங்க தங்கச்சி. தங்கச்சி வெள்ளி என் தங்கச்சி வாமா.
ஒட்டிக்கொள்ளும் ஊட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும் கண்டு உன்னை கண்டு மெல்ல மெல்ல ராகம் ஒன்று பாடுதம்மா கட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஊட்டிக்கொள்ளும் ஊட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும் நீலநதிக்கரை ஓரத்தில் நின்றிருந்தேன் ஒரு நாள் உந்தன் பூவிதழ் ஓரத்தில் என்னை மறந்திருந்தேன் பல நாள் வானத்து மீன்கள் வீசும் பிடித்தது போய் தினமும் என் நாணத்தை மோகத்தில் மூடி மறைத்திருந்தேன் தினமும் நாணம் யாவும் புதுமை நாடே நானே உந்தன் புதுமை நாடே மங்கை இவை அங்கங்களில் உங்கள் கரம் பதியலாம் ஆனந்தமே பட்டுக்கண்ணும் தொட்டுக்கொள்ளே ஒட்டிக்கொள்ளும் ஊட்டிக்கொள்ளே கட்டிக்கொள்ளே உள்ளம் கொள்ளும் கற்பனை கொஞ்சம் காவடி சந்தங்களே பூவுடல் பார்த்த பின் கவளிரினரோ சிலையே புன்னகை சிந்திடும் பூதவில் ஓவியமே உந்தன் பூவுடல் பார்த்த பின் சிற்பம் வரைந்தனரோ சிலையே ஆசை தீயே தினம் தோன்றாதே போதை பூவே தினம் தோன்றாதே அந்தியிலே வெள்ளி நிலா அள்ளித் தரும் சுகங்களே ஆயிரமே பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள உள்ளிக்கொள்ளும் ஊட்டிக்கொண்டு ஊட்டிக்கொண்டு பட்டுக்கண்ணும் தொட்டுக்கொள்ளே உள்ளம் உள்ளம் துள்ளும் அண்ணா தங்கச்சி நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா நன்றி தங்கம் கீழே குமிஞ்சுக்கிட்டே கை தட்டுற பாட்டு என்னன்னு கூட தெரியாது அதுக்கு சரி யார் வந்திருக்காங்க பேடு பேர் மானை தேடி வந்திருக்கிறோம் மாநிலமே நாங்களும் சொல்லிவிட்டோம் சரி எடுத்துக்க தலைவி நீங்க சொல்லணுமா நான் சொல்லிட்டு வர்றேன் நீங்க அப்படியா? இருவரும் அவரிடம் விடைபெற்று அப்படியே செல்லுங்கள். ஆகட்டும் கொஞ்சம் வரேன் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் வணக்கத்திற்குரிய வனவடவரே வருக தாங்கள் வந்து விவரத்தை என் அண்ணன் தோழியர்கள் மூலம் அறிந்திருந்தாலும் என்னாச்சு இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு ஒன்றும் புரியலையே இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் உங்களுக்கு எங்களால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று முயற்சி செய்து பார்க்கிறோம் வாருங்கள் விபரத்தை கூறுங்கள் அட்டாளம் பால்சவன் குன்றாது அளவலாய் நட்டாளம் நண்பல்லார் நண்பல்லார் கெட்டாலும் மேன்மைக்களை மேன்மக்கள் சங்கு சுட்டாலும் வெண்மதிரம் என்பார் உலகத்தில் பொறுத்த பார்த்து பேசி பழகின்ற பொழுது வார்த்தை பண்பாடு பழக்க வழங்கும் பேச்சை வைத்த இது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு அழகன் கலைமை புலவர் சொன்னாரே காரென்று வேறுபடைத்த ககன துரும்போது நீரென்று வேறுபடைத்த நெடுந்திரையில் வீழ்ந்த பின்பு வாரென்று மென்முளையார் ஆட்சியர் கைப்பட்டதும் மோரென்று வேறுபடைத்தாய் முப்பேரும் பெற்றாய் மழை வருது மாப்பிள மழை வருது மேகங்க இருக்குது மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து காத்துல காற்று காத்து மழை காத்து மழை வந்து ஒன்றுதானே காத்து தான் இந்த மழைக்கு என்ன பேர் தெரியுமா என்ன பேர் மழைக்கு ஆகாய கங்கைன்னு பேர் கங்கை ஆகாய கங்கை பூந்தீன் மலர் தூவி இந்த ஆகாய கங்கை யாருக்கு சொந்தமானது தேவேந்திரனுக்கு சொந்தமானது பகீரதன் பாருங்க உலகத்துக்கு கங்கையை கொண்டு வருவதற்காக தவம் செய்தார் கங்கையை விடுத்தாரு பூலோகத்துக்கு வரக்கூடிய வேகத்துல இங்க பாருங்க பூமியே அதிருது தாங்கல தேவர்கள் முறையிட்ட ஐயா இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா பூமியை அழிச்சுப்படும் அதனால பொண்டாட்டி நீங்க தான் நடக்குங்க அப்படின்ட்டாங்க பொண்டாட்டியே பேசுறாரு வந்ததுலேருந்து பொண்டாட்டியை சொல்ல மறுபடி சொல்றது நீங்க எப்படி சொல்லுவீங்க காதலின்னு சொல்லுவீங்க காதலின் புன்வீதியில் அப்ப தேவர்களை முறையிட்ட காரணத்திற்காக சிவபெருமான் பாருங்க பூமிக்கருடைய கங்கையை பிடித்து தன்னுடைய சடாமகடத்தில் அடக்கிட்டார்
அது அழகா படையின விண்ணுக்கு அடங்காமல் வெறுப்புக்கு அடங்காமல் மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இருவர் சடாமகடத்தில் கங்கை அடங்க அப்படின்னு சிவபெருமான் கங்கையை சடாமகடத்தில் அடைக்க உடனே தேவரெல்லாம் பார்த்தாங்க ஆஹா புனிதமான நீர் அல்லவா போய் கொஞ்சம் தீர்த்தாங்கன்னு சொல்லி தேவேந்திரன் என்ன அது மகாவிஷ்ணு என்ன செஞ்சாருன்னா கையிலைக்கு போய் ஐயா கொஞ்சோண்டு தீர்த்தவங்க பணிவு தான் மிக மிக அவசியம். வீட்டில் பாருங்க நிலப்படி வச்சிருப்போம் பழைய காலத்தை விட்ட பாருங்க சிறுசாத்தான் ஏன் தெரியுமா குனிஞ்சு போகணுமா குனியணுமா இப்படி நிமிந்துக்கிட்டே போகக்கூடாது பனிஞ்சம்பளு குத்தாது ஆனால் நிமிந்தம்பளு குத்தி போடும் உடல் வலை வளையும். அப்போ பாருங்க கேட்டார் அப்போ பாருங்க மகாவிஷ்ணு கொஞ்சம் தீர்த்தத்தை கொடுத்தாரு அவர் கூட என்ன பண்ணா தான் வைகுந்தத்தில் அது மிகப்பெரிய பொய்கை நதியாக மாற்றி அதுக்கு அவர் ஒரு பேர் சுட்டி அதை புனித நதியாக பத்திரமா வச்சுக்கிட்டார். அப்புறம் பிரம்மா போனார் பிரம்மா கேட்டார் பிரம்மாவுக்கு கொஞ்சம் நீர் கொடுத்தாரு அவருக்கு சத்தியலோகத்தில் கொண்டு போய் வைத்து அது மிகப்பெரிய பொய்கை நதியாக புனித நதியாக மாற்றி அதுக்கு ஒரு பேர் சுட்டி அவர் பத்திரமா வச்சுக்கிட்டார். கடைசியாக தேவேந்திரன் போனார் தேவேந்திரன் வாங்கிட்டு வந்து தன்னுடைய இருப்பிடத்தில் வைத்து அந்த கங்கைக்கு ஆகாய கங்கைன்னு பேர் நமதை சுட்டி உலகத்துக்கு மழை ஒடிக்கின்றார். மழை வருது இல்ல நல்ல இடத்துல விழுந்துச்சுன்னா நல்ல தண்ணி நல்ல தண்ணி குடி தண்ணி கடல்ல விழுந்துருச்சு அப்படின்னா உப்பு தண்ணி ஆத்துல விழுந்துருச்சு அப்படின்னா ஆத்து தண்ணி சாக்கடையில் விழுந்துருச்சுன்னா சாக்கடை தான். அது மாதிரி நீர் ஒன்றுதான் ஆனா அது எந்த இடத்துல போய் சேருதோ அந்த குணம் மாறுகின்றது. அதான் காலையில் ஒன்றாவார் கடும் பகலில் ஒன்றாவார் மாலையில் ஒன்றாவார் மனிதர் எல்லாம் முல்லானை போல முகமும் அகமும் அல்லது நல்லானே கண்டறியும். நம்ம யார் எது சொன்னாலும் கூட அவனுடைய குறிக்கோள் என்னவோ உனக்கு நீதே உன்னுடைய நீதிபதி உனக்கு நீயே நீதிபதிங்கிற மாதிரி அவருடைய மனதுக்கு என்ன தோணுது நல்லதை மட்டும்தான் செய்வாராம். மனசு அழைப்பை விட மாட்டாராம். இருந்தாலும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாரம்பரியமா பணக்காரர்கள் பாருங்களேன் எப்படி இருப்பாங்க அமைதியா தான் ரொம்ப பணிவா இருப்பாங்க. அப்படியே தாங்கட்டாலும் ஏழ்மையா தாங்க கெட்டு போனா கூட பிறர் கெடுக்கணுங்கிற ஆசை வைக்க மாட்டாங்க. ஏன்னா வாழ்ந்து கழிச்சவங்க இல்லையா அதான் தின்னு கழிச்சவங்கள்ட்ட சோத்துக்கு போகணும் கட்டி கழிச்சவங்கள்ட்ட துணிக்கு போகணும் ரெண்டும் கெட்டவள்கிட்ட போகக்கூடாதும்பாங்க. ஆனால் அந்த புது பணக்காரன் ஆடுற ஆட்டம் தான் தறி கொள்ளாது. கோமணத்தில் ஒரு காசு இருந்தால் கோழி ஆட்டம் தறி கொண்டு ஆடும். ஆனால் அவங்க முகத்தில் பார்க்கின்ற தெய்வீகங்கள்ல இன்னொன்று திண்டு ருசி கண்டவனும் பெண்டு ருசி கண்டவனும் வாழ்க்கையில நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாதான். ஆசை தீர இங்க இருங்க அழுக்கு தீர குளிச்சவனை யாருமே கிடையாது. இல்லை ஆசை தீர போக பண்ணவனு யாரும் கிடையாது. ஏன்னா முன்னோர்கள் சொல்லியது எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு 90 வயசுனாலும் அது அல்பா என்ன இருக்குமா 90 வயசானா இளமையில இருந்த அதாவது இளமையில எப்படி இருந்தோமோ அதெல்லாம் எண்ணங்கள் இருக்கத்தானே செய்யும். இளமையில எப்படி இருந்தோமோ அந்த எண்ணங்கள்லாம் வரதானே செய்யும். முதுமையில ஆனா செயல்படுத்த முடியாது. ஏன்னா எண்ணங்கள் அதிகமா இருக்கு செயல்பாடுக்கு ஒத்து வராது. ஏன்னா உடல்வா ஒத்துக்காது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எத்தனை வேளை சாப்பிடலாம்? 3 நேரம்னு சொல்றாங்க. இளமையில 4 தடவை சாப்பிடலாம். சரி ஆனா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 3 வேளை வயது ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு வேளை சாப்பிட்டா போதும். அப்புறம் 2 வேளை ஏன் அப்படின்னா உடல் ஒத்துக்காது. இன்னைக்கு எல்லாம் அப்படிலாம் பெரியவங்களை எல்லாம் பார்க்குறோம் அப்படி சாப்பிட்றவங்களும் இல்லை. காலையில் ஒரு முறை சாப்பிட்றாங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பிட்றோம் ஒரு முறை வாங்கி சாப்பிட்றோம் கொஞ்சம் மனசுக்கு பத்தலை வயிறு இன்னும் கேட்குது மீண்டும் ஒரு வாங்கி சாப்பிடலாம் நல்லா இருக்கேன்னு சாப்பிடக்கூடாதான். அப்பவும் பத்தலைன்னா மீண்டும் கூட ஒரு முறை பிரகாஷ் எத்தனை முறை சாப்பிடலாம் மீண்டும் இன்னொரு முறை வாங்கி சாப்பிடலாம் 3 முறை சாப்பிட்டோம்ல வயிறு பத்தலை சொல்லி மீண்டும் இன்னொரு முறை சாப்பிடணுங்கிற என்ன வரக்கூடாது. ஏன் 3க்கு மேல போயிடக்கூடாது. நல்லா இருக்குன்னு முதல்ல வயிறு புடைக்கவே சாப்பிடக்கூடாதான். ஏன்னா அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு நீர் கால் வயிறு காலியிடமா இருக்கு சுவாசம் அதுதான் மூளைக்கு வேலை. தொண்டைக்குழி வரைக்கும் சாப்பிட்டோம்னா புத்தி மழுங்கு புத்தி ஆயிரும். அதிகம் தின்னாலே புட்டி மத்து தானே புத்தி மட்டு. அது மாதிரி உங்களை பார்க்கின்ற ஒரு தெய்வீக கலை தவக்கலை